இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் 2018-19 நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவராகணும். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தான் அவர் மருத்துவ கல்வி கிடைச்சது. நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அம்மாவுடைய அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைத்திருக்குது. இது அண்ணாதிமுக சாதனை. அதோட இந்த மருத்துவ கல்வியில் இடம் கிடைச்சவங்க, இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க அத்தனை பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க.